ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தோசை வந்து இட்லி மாவில் கலந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதற்கு முருங்கைக்கீரை ஒரு கொத்து எடுத்து உருவி தண்ணியில் அலசி வச்சிங்க. அலசி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க. இந்த முருங்கைக்கீரை இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் அதனுடைய இரும்பு சத்து, முருங்கைக்கீரையில் என்னென்ன பயன்கள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக முருங்கைக்கீரையை இப்படி பயன்படுத்தி பாருங்கள், உடம்பு வேறு லெவலில் இருக்கும். இட்லி மாவு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பாதி மஞ்சிருச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி